துமானக மக்களே சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ நான் எதிர்பார்க்கல. ஏன்னா முதல் ப்ரோமோல இந்த கேப்டன்சி டாஸ்க்கை காமிச்சிருந்தாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ நம்ம சபரி அவர்கள் விஜே பார்வை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுவார். ஓகேவா? அப்போ விஜே பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நின்று கனி அண்ட் சாண்ட்ரா இவங்க காலு கீழே போய் ஒரு மாதிரி விழுந்து ஒரு மாதிரி மண்டை வந்து கீழே அடிக்கிற மாதிரி அடிக்கும். அப்போ நான் நினைச்சேன், ஓகே இப்படி பொத்துன்னு விழுறாங்க, கையை கீழே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, பெருசாக அடிபட்டிருக்காது நான் நினைச்சேன். பட் இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு கண்ணு மூடி போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இமெயில் அடிபட்டிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அங்க அடிபட்டதான் பொஸ்ன்னு ஒரு மாதிரி வீங்கிரும். சோ அக்காக்கு அடிபட்டு கண்ணு ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. பட் இந்த ப்ரோமோல நல்லா கவனிச்சுனா அக்கா சபரிக்கு ஆப்போசிட்ல பெருசா கோவப்பட்ட மாதிரி தெரியல. ஓகேவா? சபரிக்கு ஆப்போசிட்ல பெருசா கோவப்பட்ட மாதிரி தெரியல. மொத்தமா வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் மேல தான் கோவப்படுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் மேலே தான் கோபப்பட்டு இந்த வார்த்தைகள்லாம் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்க்க கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு டாஸ்க்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்ல தோணுது. ஆனால் சபரி அவர்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்க வேணாமோன்னு சொல்ல தோணுது. இதில் எங்கே ஸ்டாண்ட் எடுக்கன்னு நமக்கு தெரில. நீங்களே சொல்லுங்க. ஒரு சைடு பார்க்கும்போது நம்ம டாஸ்க்குன்னு யோசித்தோம், இவ்வளோ நேரம் டாஸ்க்குன்னு யோசித்தோம். பட் இப்போ பாருக்கு அடிபட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஃபோர்ஸாக தள்ளியிருக்காரு. அதனால தான் அவங்க பேலன்ஸ் எல்லாமே கீழே போய் விழுந்து அடிபட்டிருக்குமோன்னு தோணுது. ஸோ லைவ்ல பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் லைவ்ல இன்னும் அந்த டாஸ்க் வரல. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோமோல அக்கா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசின மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. அண்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த டாஸ்க்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அக்கா டென்ஷன் ஆகி பேசுறாங்க. சரி, ஓகே, என்னென்ன பேசியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு சபரி அவர்களுக்கு ரெட் கார்டு இல்லாட்டினா வார்னிங் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா ட்விட்டர்ல போட்டு சபரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வா இருக்கும், சபரி அவர்களுக்கு என்ன மாதிரி வார்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மொத்தமா பார்த்தறலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக் போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. எப்பா இந்த ப்ரோமோ விடுறதுக்கு உன படுத்துன பாடு இருக்க, இந்த 12 மணிக்கு கரெக்டா தான் ஷெட்யூல் பண்ணாதான் என்னவா வேனுக்குன்னே இந்த 12:02 12:03 12:04 இந்த மாதிரி பண்றது ப்ரோ. அப்பதான் நம்ம உட்கார்ந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம், ஒரு மாதிரி ஹைப் ஆயிட்டே இருப்போம். அந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒன்று பண்றாங்க. நானும் யூடியூப்ல போய் பார்க்குறேன், இன்ஸ்டால போய் பார்க்குறேன், ட்விட்டர்ல போய் பார்க்குறேன், மாற்றி பண்ணிட்டே இருக்கேன். எங்கேயும் அப்லோட் பண்ணி தொலை. கடைசியில் ட்விட்டரில் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணாங்க. ஒரு வழியாக ப்ரோமோ வந்துருச்சு. சரி, இந்த ப்ரோமோல எப்படி காமிக்கிறாங்கன்னா, நம்ம கேப்டன் வந்து சபரி தான். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சபரி அவர்கள் கேப்டன். அப்போ சபரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இதில் தண்ணி பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கான ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்போ தண்ணி பழம் வந்து கிச்சன் டீமுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஃபீல் பண்ணி தான் பேசுறாங்க. பார்வை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ஏதோ ஃபீல் பண்ணி தான் பேசுறாங்க. ஒரு டிஷர்ட்டை வச்சு கண்ணை தொடச்சிட்டே இருக்காங்க. பக்கத்தில் காமு வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. ஸோ இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு பாரு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. காமு ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. பாரு ஏதோ வார்த்தைகளை கடத்திருக்காங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸை பார்த்து ஏதோ வார்த்தைகளை கடத்திருப்பாங்க போல. அதனால தான் சபரி போயிட்டு ஒன்றும் இல்லை விடு, ஃப்ரீயாக விடு, ஒன்றும் இல்லை, ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பேசுவேன். எப்படி இங்கே எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அங்கே மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அமைதியாக தான் இருக்காங்க. நல்லா கவனிச்சுன்னா மொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. அப்படி கையை அப்படி கீழே வச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அக்கா வந்து ஃபீல் பண்ணியும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் அக்கா சொல்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நான் கேர் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் என்ன கேர் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, நான் கேர் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க யாருமே அந்த இடத்துல என்ன கேர் பண்ணல. ஆனா டிஸ்குவாலிஃபைட்னு சொல்றதுக்கு மட்டும் எல்லாருமே உங்க வாயை தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல. எல்லாருமே டக்குன்னு வந்துட்டு என்ன டிஸ்குவாலிஃபைட் பண்றதுக்கு மட்டும் வேகமா வந்துட்டீங்க. ஆனா அந்த இடத்துல என்ன கேர் பண்றதுக்கு யாருமே வரல, யாருமே எதுவும் பேசலன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ என்னோட கெஸ் படி, நான் ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம சபரி அவர்கள் இடிச்சு தள்ளியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல யாருமே எந்திரிச்சு எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? யாருமே எந்திரிச்சு எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க ஷூ வச்சு மிதிக்கிறா அப்படின்னு சொல்லும் போதே ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரு சில பேர் வந்து அப்போ நீங்க ஷூ போட்ட வண்டி தானே சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு டாஸ்க்னு வரும்போது ரெண்டு பேருமே ஷூ போட்டு தான் ஆகணும். ஓகேவா? எல்லாருமே ஷூ போட்டு ஆடுறது நல்லது. அப்படி எல்லாருமே ஷூ போடலன்னா பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் ஷூ போட்டிருக்கும் போது கண்டிப்பாக மிதிப்படத்தான் செய்யும். அப்படி மிதிப்பட்டா உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். அந்த வகையில் நீங்களும் ஷூ போட்டுருந்துருக்கலாம். பட் அக்கா வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சா அதை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஷூ டாப்பிக்கை பேசும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஆப்போசிட் பண்ணதான் செஞ்சாங்க. அதே மாதிரி இவங்க விழும்போதுமே பெருசாக ஹவுஸ்மேட்ஸ் ரியாக்ஷன் இல்லை. நல்லா கவனிச்சுன்னா பெருசாக ஹவுஸ்மேட்ஸ்ல ரியாக்ஷன் இல்லை. அப்போ யாருமே எதுவும் சொல்ல போல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அக்கா எந்திரிச்சு சண்டைக்கு போயிருப்பாங்கன்னு தோணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அக்கா ஒன்று எந்திரிச்சு சண்டைக்கு போயிருப்பாங்க, இல்லை பிடிச்சி தள்ளியிருப்பாங்க, இல்லை அந்த பாட்டில் வந்து எங்கேயா உருட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அந்த இடத்துல அக்கா வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க, ஏன்னா கேர் பண்றதுக்கு யாருமே வரல,
ஆனா என்ன டிஸ்குவாலிஃபைட்னு சொல்றதுக்கு மட்டும் எல்லாருமே வாயை தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது நான் சிம்பிளா சொல்லிட்டேன் ப்ரோ. இது 2 வேயா பார்க்கலாம் ப்ரோ. ஒன்னு, அக்கா வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையுமே வன்மத்தை வளர்த்து வச்சிருக்காங்க, எல்லார்ட்டையுமே சண்டை போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கா அடிபட்டு கடந்தா டக்குன்னு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அது அப்படித்தான், அக்கா சும்மா சும்மா எல்லாருமே வம்பெடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படித்தான் இருக்கும். ஓகேவா? பட் அந்த இடத்துல ஃபர்ஸ்டே நினைச்சிருப்பாங்கன்னா சின்ன அடின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுருப்பாங்க. பட் இமெயில் அடிபட்டனால அது ஒரு மாதிரி வீங்கிச்சு போல. எப்படி இந்த வீக்கம் ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 48 ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு அக்கா கண்ணு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் நம்ம பார்வர்கள் அடித்து பேசினாலும் அந்த கண்ணை பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாவம்ல, அவங்க வீட்டில எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அது பயம் தானே ப்ரோ, கண்ணுக்கு மேலே பட்டது கண்ணில் பட்டு இருந்துச்சுன்னா. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அக்கா கடைசியில் நைட்டு வந்து நம்ம காமும் வினோத்தையும் கூட்டு போய் வெளியே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது தான் சொல்கிறாங்க, ஏன்டா சபரி எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான், சபரியும் என்ன அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டுருக்கு, அதுவே முதல் நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது ஒருவேளை இந்த மாதிரி கரெக்டாக மீன் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா தப்பு தான். எப்படியே சபரி அங்கே விட்டுருக்கு, என்ன அங்கே விட்டுருக்கு, சபரி அவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான், என்ன கொண்டு விட்டா எப்படா, இது வந்து ஃபேரே கிடையாதுன்னு சொல்லி அக்கா பேசினாங்கன்னா அக்கா பேசுகிறது தான் ஃபேர் கிடையாது. ஏன்னா போன சீசன் இதோட மோசமாக இருந்துச்சு. போன சீசன் ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும்போது இதோட மோசமாக அடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் அந்த வீட்டுக்குள்ள எதுவும் நடக்கவே இல்லை. பட் சபரி கொஞ்சம் 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 லோவாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு கூட தோணுது. அது என்னன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ அதை பேசுகிறாங்க. அப்போ காமு வந்து ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு தான் உட்காந்துருக்கான். ஏன்னா காமு வந்து செம சேட் ஆகிட்டான். அது பார்த்தாலே தெரியுது. என்ன இங்கே என்ன அரோரா சேடாக இருக்காங்க, ஏன்னா அரோராட்ட காலையில் நம்ம அக்கா ஒரு பஞ்சாயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம காம் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காப்புல, வினோத் ஏதோ காமெடி பண்ணிவிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வினோத்துக்கு எல்லாத்துலேயுமே காமெடி தான். அப்போ வினோத் அந்த இடத்துல காமோ பார்த்தியா ஒன்னாலே எதுவும் பண்ண முடிஞ்சா சொல்லு, ஒன்றால் ஏதாவது பண்ண முடிஞ்சான்னு சொல்லிட்டு காமோ பார்த்து பேசுகிறாங்க. பேசணுன்னே பாரு டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாருண்ணே நான் அடிபட்டு உட்காந்துருக்கேன், இதில் காமெடி பண்ணாத, நான் அடிப்பட்டு உட்காந்துருக்குமோ இங்கே வந்து காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்கா பெரிய சண்டையாக போட்டிருப்பாங்க. பட் அந்த சண்டை எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சபரிக்கு ஆப்போசிட்டில் போட்டிருந்தா சபரிக்கு ஆப்போசிட்டில் அந்த இடத்துல வெடிச்சிருந்துருக்கணும். பட் சபரி தான் அங்கே போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை சரி விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அக்கா வந்து சபரிக்கு ஆப்போசிட்டில் பேசாமல் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் பேசின மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் கண்ணில் அடிபடுற அளவுக்கு தள்ளி விடுறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு தான். ஏன்னா இது ஒரு மேன் ஹேண்ட்லிங்கில் போயிடும். இதுக்கு என்ன ப்ரோ சபரிக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்று, வீட்டுக்குள்ளே அக்கா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி ஒரு வேற லெவல் பஞ்சாயத்தை வெடிக்க வச்சுருந்தாங்கன்னா மேபி இப்போவே ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். இந்த ரெட் கார்டோ எல்லோ கார்டோ இல்லை கன்ஃபர்ஷன் நம்ம கூப்பிட்டு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இது டாஸ்க் அப்படிங்கிறனால அக்காவும் பெருசாக பேசலன்னு நினைக்கிறேன். பட் இது சாட்டர்டே சண்டே பேசும் பொருளாக மாறும். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக சேதன் இந்த டாபிக் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக தள்ளி விட்டு நார்மலாக போயிருந்தால் தெரிஞ்சிருக்காது. பட் இங்கே ஒருத்தவங்க கண்ணே வீங்கி போயிருக்கு. ஓகேவா? ஸோ கண்ணில் அவ்வளோ டீப்பாக அடிபட்டுருக்கு. அப்படிங்கும்போது சாட்டர்டே சண்டே இந்த டாப்பிக்கை பேசாமல் விட மாட்டாங்க. கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே இந்த டாப்பிக்கை எடுத்து சேதனை வந்து கண்டிப்பாக வார்னிங் இருக்கும். பட் ரெட் கார்டு ரேஞ்சுக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ஒரு டாஸ்கில் நடந்த விஷயம் தான். ஸோ ரெட் கார்டு ரேஞ்சுக்கு போகாது, மேபி எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க தான் எந்த கார்டையும் தூக்க மாட்டேங்காங்களா ப்ரோ, அது வேற பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. சொல்ல முடியாது, சேதன் ஏதாச்சும் வெறுப்பில் வந்து தூக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்ல போனால் இவ்வளோ தூரம் போயிருக்கனால ஒரு எல்லோ கார்டு கொடுக்கலாம். எல்லோ கார்டுக்கு அவர் டிசர்வ் தான். ரெட் கார்டு ரேஞ்சுக்கு போக முடியாது, ஏன்னா டாஸ்க் அப்படிங்கிறனால என்னால் ரெட் கார்டு சொல்ல முடியல. ஆனால் எல்லோ கார்டு ரேஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டனால சொல்ல முடியும். ஏன்னா டாஸ்க்காகவே இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கருத்தாக இருக்கணும். அந்த வகையில் என்னை பொறுத்தவரைக்கு சபரி அவர்கள் இந்த விஷயத்தில் எல்லோ கார்டுக்கு ஒரு டிசர்வான ஒரு பர்சனை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சபரி இப்படி தள்ளி விடுறாரு. இந்த விஷயத்தை இவங்க எதுவுமே சொல்லாமல் கடந்து போயிட்டாங்கன்னா வரப்போகிற நாட்களில் இன்னும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த டைம் இதை விட மோசமாக ஃபிசிக்கலி ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப தப்பாக போயிடும். ஓகேவா? அந்த டைம் ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்துறத விட இப்போவே எல்லோ கார்டு கொடுத்து இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வெளியே போராட்டம் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்க போன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம்.